வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாற தவறாம உங்க குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பலித்திடும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய ஆலயம் தாங்க. அம்மனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த தமிழ்நாடு, கேரளான்னு பல பகுதிகளில் இருந்து இந்த அம்மனை பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்கிறாங்க. சாதாரண கோவில் போல இல்லைங்க. இங்கு அம்மனை பார்த்தீங்கன்னா வழிபடும் போது பெண்கள் குறிப்பாக 41 நாட்கள் எப்படி சபரிமலைக்கு சென்றுவதற்கு முன்னாடியே விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அதே போல் இந்த அம்மனை தரிசிக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து இருமுடி கட்டி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா 15 அடி உயரம் கொண்ட புற்று மண்ணை தான் பகவதி அம்மனாக வழிபடுறாங்க. இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கு, இந்த அம்மனை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களின் சபரிமலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரின் பெயரை குறித்த விளக்கம் கோவிலோடு தொடர்புடையதாகவும் இருக்குதுங்க. மணல், தைக்காடு, மண்டைக்காடுன்னு சொல்கிறாங்க. மந்தைகள்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடங்க. அதுதான் பின்னால் மருவி மண்டைக்காடுன்னு மாறியதான். இது கோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி செல்வதை போல இங்கு மாசி கோடை விழாவுக்கு கேரள மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் தங்களால் முடிந்த அளவு விரதமிருந்து இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதி அம்மனை கோவிலுக்குள்ள வராங்களாம். இதனால இந்த கோவில் பெண்களின் சபரிமலைன்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, ஆவணி மாதத்துல அஸ்வதி நட்சத்திரத்தன்று நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவோ இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடந்து வருதுங்க. மேலும் இந்த கோவிலில் முன்பு 4 திசைகளிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சேரர்கள் காலத்தில் இந்த பகுதி பனங்காடாக இருந்து வந்ததாகவும் இந்த பனக்காட்டில் புற்று வடிவில் சுயம்புவாக எழுந்தவள் தான் இந்த பண்டைக்காட்டு பகவதி அம்மன்னு சொல்கிறாங்க. அப்போது பனங்காடு காளியாக வழிபட்டப்பட்டவள் பிறகு கேரள மக்களின் வழிகாட்டின்படி பகவதி அம்மனாக வழிபட தொடங்கிட்டாங்க. மேலும் இந்த ஒரு அம்மன் பார்த்தீங்கன்னா விழிமூடாத பகவதி. இவள் தீயவங்களை அழிக்கவும் நல்லவங்களை காக்கவும் எப்போதும் விழித்திருப்பவள்னு பெயருங்க. இவளை வேண்டிக் கொண்டு தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் நடக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரின் சீடர் ஒருவராக இருந்த ஸ்ரீ சக்கரமும் அம்மனின் வடிவமாக இருந்து பக்தர்களை காத்து வருதுங்க. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நடைத்திருக்கக்கூடிய நேரமாக காலை 5 மணி முதல் 10 மணி வரை, பிறகு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். மேலும் இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலிருந்து நீங்கள் 23 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயம் எப்போது உருவானுச்சுன்னு யாருக்குமே தெரியலைங்க. மண்டைக்காடு காடாக இருந்தபோது ஒரு சித்தர் இங்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல தெய்வ ஒளி பரவியதை கண்டு அங்கேயே அமர்ந்துட்டாராம். ஒரு இடத்துல சீர்சக்கரம் வரைந்து தியானம் செய்ய தொடங்கிட்டாரு. ஒரு நாள் அவர் மயமாய் மறைந்துட்டாராம். சித்தர் சிறிசக்கரம் மறைந்த இடத்துல ஒரு புற்று வளர்ந்து வந்திருக்கு. பல 100 பார்த்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்டைக்காடு ஊர் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா கால்நடைகளை கட்டுப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக அழைத்து போயிருக்காங்க. அப்படி ஒரு நாள் கால்நடைகளை அழைத்து சென்ற சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா பனங்காயை தூக்கி போட்டு கம்பால் அடித்து விளையாடினாங்களாம். அப்படி அடித்த பனங்காய் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்த புற்று மீது விழுந்துடுச்சு. அதனால புற்று உடைந்து அதில் இருந்து ரத்தம் பீறிட்டு வெளியேறிச்சு. இதை பார்த்த சிறுவர்கள் அதிர்ச்சி அடைந்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஓடி சொல்லியிருக்காங்க. அப்போது மக்கள் அப்படியே திகைத்து போய் நின்று பார்த்துருக்காங்க. அப்போது ஒருவர் பார்த்தீங்கன்னா சாமி ஆடி குறி சொல்லியிருக்காரு. இந்த புற்று தேவி பத்திரகாளினும் பூஜைகள் செய்து வழிபட வேண்டிய நன்மைகள் கிடைக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் புற்றின் உடைந்த பகுதியில் சந்தனம் பூசினா ரத்தம் வருவது நிற்குன்னு அந்த நபர் சொன்னார். அதன்படி பார்த்தீங்கன்னா சந்தனம் மறைத்து புற்றின் மீது பூசினாங்க. உடனே ரத்தமும் நின்றுடுச்சுங்க. இதே போல் கேரள மாநில பெண்கள் பார்த்தீங்கன்னா கொல்ல நகரிலிருந்து பெண் யோகினி மண்டைக்காடு வந்ததாகவோ
அந்த பெண் கடற்கரையில் தவம் இருந்த இடத்துல புற்று வளர்ந்ததாகவும் அதுவே பிற்காலத்தில் பகவதி அம்மன் தேவியாக வழிபாட்டிற்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு யோகினியின் பக்தர்கள் இப்போதும் கொல்லத்தில் இருந்து மண்டைக்காடு கோவிலுக்கு வராங்க. மேலும் இங்கு குமரி மாவட்டம் பிரிந்த காலகட்டத்தில் தமிழக அரசால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு கொடிமரமும் நட்டாங்க. தற்போது தாமிர சகடு புதிக்கப்பட்ட நிரந்தர கொடிமுறை இருக்கு. இந்த கோயிலில் கருவறை, நமஸ்கார மண்டபம், பஜனை மண்டபம்னு அனைத்துமே கேரள பாணியில் ஓடுகளால் வேயப்பட்ட மேற்கூரையால் இருக்குங்க. மேலும் கருவறையில் புற்று வடிவில் காட்சி தரக்கூடிய அம்மனுக்கு 1909ஆம் ஆண்டு தாங்க முதல் ஆண்டுதோறும் 30 முதல் 40 தூளம் அரைத்த சந்தனம் பூசப்படுது. வடக்கு திருமுகம் வெள்ளியிலானதுங்க. வெள்ளி மகுடமும் உண்டு. அர்ச்சனை படிமமோ விழா படிமமோ கருவறையில் இருக்குங்க. மேலும் இந்த ஒரு அம்மனுடைய சிறப்பு என்னன்னா புற்றுதாங்க. 15 அடிக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய புற்றின் மேலே பகவதி அம்மனுடைய முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக வெளியில பகவதி அம்மனுடைய சிலையும், அதற்கு முன்னாடியே வெண்கலத்தில் நின்ற நிலையிலும் பகவதி அம்மன் அருள்மலை பொழிவா. இங்கு வந்து வழிபட்டாலே வேண்டியது நடக்கணும் சொல்லுவாங்க. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு ஆண்கள் எப்படி 41 நாட்கள் விரதம் இருந்து பயபக்தியோடு சென்று வழிபட்டு வருவதை போல ஒவ்வொரு ஆண்டும் மாசிக்கோடை விழாவையொட்டி கேரளத்து பெண்கள் 41 நாட்கள் பயபக்தியோடு விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து பண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலை தரிசனம் செய்கிறாங்க. மேலும் இந்த ஒரு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையும் உண்டுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் காடாக இருந்ததாகவும் கால்நடைகளை இங்கே மேய்ச்சலுக்கு கொண்டு வந்ததால் இதே மந்தைக்காடுன்னு அழைத்திருக்காங்க. அதுவே காலப்போக்கில் மருவி மண்டைக்காடுன்னு ஆனதாக சொல்கிறாங்க. மேலும் ராஜேஸ்வரி குடியிருப்பதாக சொல்லப்பட்டும் சக்கரத்தை கையில் ஏதி ஆதிசங்கரின் சீடர் ஒருவர் இங்கே வந்திருக்காரு. ஸ்ரீ சக்கரத்தை தரையில் வைத்துட்டு பூஜையில் ஆழ்ந்திட அவரை சுற்றிலும் சில நேரங்கள் புற்றுகள் வளர்ந்துட்டன. ஆடி மேய்க்கும் சிறுவர்கள் அவரை எழுப்பி விட்டன. ஸ்ரீசக்கரமோ மண்ணை விட்டு வரல. அவரோ அங்கேயே இருந்து ஜீவ சமாதி அடைந்துட்டாரே. இந்த விஷயம் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கும் தெரிய வந்திருக்குங்க. அந்த பகுதியில் கோவில் கட்ட தொடங்கிட்டாங்க. மண்டைக்காடு பகவதி அம்மன் பற்றினா இந்த ஆலயம் உருவாவதற்கு இந்த ஒரு கதையாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் சிறப்பு என்னன்னா கல்யாண வரம், குழந்தை வரம் அளிக்கும், உடல் உறுப்புகளில் குறைபாடோ, கந்திஷ்டி தோஷம், தலைவலி நிவாரணம் போன்றவற்றுக்கு பிரார்த்தனை செய்யப்படுதுங்க. கோயிலில் கொடுக்கக்கூடிய மண்டையப்பம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அரிசி மாவில் வெல்லமும் பாசிப்பருப்பும் ஏலம் சுக்குன்னு சேர்த்து நீராவியால் அவித்து தயார் செய்யக்கூடிய இந்த மண்டையப்பம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வழங்கப்பட்டு பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா மாசை கோடை விழாவின் போது வேண்டுதல் நிறைவேற ஆலய வளாகத்தை சுற்றிலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோயிலிருந்து மீண்டும் பிறகு வர இங்கு வந்து முத்தப்பம் என்னும் அப்பத்தை நெய்வேத்தியமாக செய்வாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தலை விருட்சமாக வேப்பம் இருந்தாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் பேர் மண்டைக்காடு அம்மன் கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கிறாங்க. மேலும் தமிழ் மாத கடைசி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இங்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளும் கூட்டம் அலைமோதுங்க. கோவிலுடைய அற்புதங்கள் 1000 சொன்னாலும் மனதில் நினைத்து வேண்டி நீங்கள் உருகி வணங்கி எந்த அம்மனாக பார்த்தாலும் அந்த அம்மனாக இந்த பகவதி அம்மன் உங்களுக்கு காட்சியளிப்பா. மேலும் இங்கு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் இருந்து கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. மாசி திருவிழா 10ஆம் நாளில் நள்ளிரவு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியாக சொல்லப்படுங்க. இது ஒடுக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா 9 மண்பானைகளும் 4 சட்டிகளோ, ஒரு பானை ஓலை பெட்டியோ அம்மனுக்கு முன்னாடி வைக்கப்படும். இதில் 11 வகையான பதார்த்தங்களும் 2 குடம் தேன் வைத்து அம்மனுக்கு படையல் செய்து வழிபடுறாங்க. இந்த பூஜை நடைபெறும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமைதியாக நிற்பாங்க. அந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருக்குங்க. பறை ஒளி மட்டும் கேட்கட்டுங்க. ஒடுக்கும் பூஜையில் படைக்கப்படக்கூடிய அன்னத்தை பேசாத குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பேச்சு வரும்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் கை, கால், தலை போன்ற உடல் உறுப்புகள் வடிவுகளான மரம் இல்லைன்னா வெள்ளியில் செய்து விற்பனை செய்வாங்க.
உடல்நல குறைவு உள்ளவங்க அந்த வடிவங்களை வாங்கி பதிக்கப்பட்ட உடல் பகுதியில் தடவி கோவில் மண்டபத்தில் மேலே எரித்து விடுவாங்களாம். இதனால் உடல்நல குணமாகணும்னு சொல்கிறாங்க. சக்தி வாய்ந்த அம்மனை நீங்களும் ஒரு முறை தரிசித்துட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அதே போல் உடல்நல பிரச்சனையால் தவிர்த்திங்கன்னா இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று இந்த ஒரு பரிகார முறையை செய்யுங்க. உடல் அளவில் எந்தவித பாதிப்பாக இருந்தாலும் அது விரைவில் குணமாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.